இப்போது ஹிந்தி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஏஜில் இருக்காரோ அந்த ஏஜுக்கு உண்டான கேரக்டர் பண்ணுறாரு. அந்த மாதிரி கலாச்சாரம் இங்கே இல்லை. இங்கே பறந்து போய் அடிக்கக்கூடாது, அடித்தவன் போய் பறந்து விழக்கூடாது, அது ரெண்டும் நடக்கக்கூடாது. அந்த ஹீரோ என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த கேரவன் வேணும்னு. நான் சொல்லிட்டேன் கேரவன் இருக்கும், ஆனால் ஹீரோவை மாற்றிட்டேன். ஸ்கிரிப்ட் கேட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சார் வந்து சொன்னது, டீம் எல்லாருமே இருந்தாங்க, நீங்கள் எங்களை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், நீங்கள் என்ன அண்ணானே கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. டில் டேட் ஐ கால் ஹிம் அண்ணா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா வித் மீ திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற ரைட் மூவி டீம் தான். அதுவும் அருண் பாண்டியன் சார் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. இவர் எப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலும் எப்பவுமே அந்த ஒரு எனர்ஜியை அப்படியே வச்சுருக்காரேப்பா, அந்த கண்ணிலே அவ்வளோ எனர்ஜி வச்சுருக்காரேப்பா அப்படின்ற ஒரு வைப் கொடுத்துட்டே இருக்காரு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா. ஓகே சார், ஆக்சுவலி எப்போவுமே உங்களை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் பார்த்தா, சின்ன வயசில் நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட படங்கள் வந்து பார்த்து, சின்ன வயசில் வந்து சில படங்கள் பார்க்கும்போது தான் பா எப்படி நடிக்கிறாங்கல்ல அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். விஜயகாந்த் சாரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கும்போது, உங்களோட படங்களில் பார்க்கும்போது அந்த ஒரு வைப் இருக்கும். என்ன தான் 2K கிட்ஸாக இருந்தாலும் சில படங்களை பார்க்கும்போது தான் அப்படின்ற ஒரு வைப் வரும். அது உங்களோட படங்களில் எப்போவுமே இருக்கும். இந்த ரைட் படம் எப்படி ரைட்டாக கிளிக் ஆச்சு சார்? அது டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு தான் நன்றி சொல்லணும். டைரக்டர் கதையிலே என் பேர் எழுதியிருந்தார். ப்ரொடியூசர் வந்து அது ஓகே சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணார். எனக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு, இந்த குரூப்பே ரொம்ப பிடிச்சிச்சு. நார்மலாக நிறைய சூஸ் பண்ணுவேன், பிக் அண்ட் சூஸ் தான். கரெக்டாக எனக்கு பிடிச்சிச்சுன்னா தான் பண்ணுவேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் என்னுடைய முழு ஒத்துழைப்பு இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அருண் பாண்டியன் சாருக்கே பிக் அண்ட் சூஸ் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்றப்ப, அவர் சூஸ் பண்ண ரைட் மூவி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் எப்படி இந்த ஒரு டெபியூட்டனாக வந்து சார் மாதிரி ஒரு பர்சன், இன்னும் நிறைய க்ரூ இருக்காங்க உள்ள அப்படின்றப்ப அது ஹவ் இட்ஸ் ஃபீல் சார்? ஆக்சுவலி ஏன்னா கதை எழுதும்போதே வந்து எனக்கு வேறு ஆப்ஷனே தெரில. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா அருண் பாண்டியன் அப்படின்னு போட்டு தான் நம்ம ஸ்கிரிப்டே எழுதணும். ஓகே. அப்போவே வந்து எனக்கு மைண்டில் வந்து அருண் பாண்டியன் சார் தவிர்த்து வேறு இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்து அவரை மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க. ப்ரொடியூசர் திருமாவளவன் சார், அவருடைய எங்களுடைய நண்பர் ஜெயபாண்டியன் மூலமாக தான் எனக்கு திருமாவள அறிமுகம். நாங்கள்லாம் ஒரே ஊருங்க, விளாத்தியோடலாம் ஒரே ஊர். ஓகே. அப்போது அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க எனக்காக வர்றாங்க சினிமாவுக்கு. சரி, நீ ரொம்ப சிரமப்பட்டுருக்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறோம், பண்ணலாம் அப்படிங்கும்போது சார்ட்டு நான் கூப்பிட்டு போகிறேன். சார்கிட்ட கூப்பிட்டு போகும்போது சாரு அங்கே என்ன நடந்துச்சு சாரு சொல்லணும். என்ன சார்? இல்லை, அவங்க அந்த வெரி நியூ இல்லை, சினிமா ரொம்ப புதுசு. நமக்கு சினிமா ஆல்மோஸ்ட் 40 years. ஸோ சொன்னேன், இது பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாமர் ஃபீல்டாக இருக்கும். ஸோ இதில் ஜெயித்தவங்க மட்டும்தான் ஊர் உலகத்துக்கு தெரியும், தோற்றவங்க தெரியாது. ஸோ சொன்னேன், இது ரொம்ப ரிஸ்கி திஸ் ஒன். இதில் நீங்கள் படம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை பேர் புகழோ இல்லை வேறு ஏதாவது மைண்டில் இல்லை சார். வெறும் நட்பு ரீதியாக வந்திருக்கோம். டைரக்டர் ரமேஷ் சுப்பிரமணியக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னா சரிங்க, இதில் எது வேணாலும் ஆகும். ஆனால் கதை நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது, பணம் திருப்பி உங்களுக்கு கிடச்சி லாபம் வர்றதுக்கு பார்ப்போம் இது எப்படி இருக்குது. பட் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன். என்ன ஐயா சொன்னா இல்லையா? பட் இந்த காலத்தில் வந்து கமர்ஷியலாக ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அதை நோக்கி போகும்போது ஃப்ரெண்டுக்காக இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மனசெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு உங்களை மாதிரி சில ஆட்களை பார்க்கும்போது தான் வந்து தோணுதே. எப்படி சார், எப்படி இது நடந்தது? ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே சின்ன வயசுலேருந்து பழக்கவழக்கம் இருக்குது. நாங்கள் கோயம்புத்தூரில் தொழிலுக்காக கோயம்புத்தூர் போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் சினிமாவை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். அப்போ படம் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான தருணம் இப்போ தான் கிடச்சிருக்கு அவருக்கு. நாங்கள் சரின்னு சொல்லி இறங்கிட்டோம். அப்புறம் சார் தான் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் சொன்னார்.
நல்லா கதை தான், நல்லா பண்ணிடுவார், தைரியமாக பண்ணுங்க. ஓகே சார், உங்களுக்கு தைரியம் சொன்னாரு அந்த மாதிரி. அவர் ஓகே. எவ்வளோ அனுபவம் இருக்கு அவருக்கு. தைரியம் தான் சொன்னேன், கேரண்டி கொடுக்கல. அதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. அண்ட் தே ஆர் வெரி வெரி கிளியர். இது வெறும் நட்புக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் கதையில் இது உங்களை மாதிரி அனுபவசாலி சொல்கிறேன்னால நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் இன்னைக்கு நிறைய படம் வந்துட்டு இருக்கு. ஒரு படம் இன்னொரு படத்தை கொண்டுது அப்படியே மாற்றி மாற்றி பீப்புள் ஹேவ் டிமாண்ட் இஸ் லெஸ், சப்ளை இஸ் மோர். ஸோ அது தெரிஞ்சு ஸோ இவங்க நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அதை பற்றி ஓகே. ஏன்னா ஒரு நட்புக்காக வந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல பரிசாக கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார், அது நடக்கணும். நாங்களுமே கேட்கும் போது நடக்கணும்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுது. ஆக்சுவலாக மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீமில் ரொம்ப அழகாகவே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி ப்ளசன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் நான் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சார் வந்து சொன்னது, டீம் எல்லாருமே இருந்தாங்க, நீங்கள் எங்களை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், நீங்கள் அண்ணானே கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. டில் டேட் ஐ கால் him அண்ணா. அண்ட் லைக் எவ்ரிபடி ட்ரீட்டட் மீ ரியலி வெல் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு சிடு எதுவுமே இல்லை. லைக் நோ இருக்கிறது வந்துட்டு இந்த டைம் சொல்லுவாங்க, நோ டூ மச் ஆஃப் வெயிட்டிங் டைம். ஸோ ஷூட்டிங் வாஸ் வெரி ப்ளசன்ட். ஐ வாஸ் லைக் இட் வாஸ் ஒரு ஃபன் பிக்னிக் மாதிரி இருந்துச்சு. நிறைய கேங் சேர்ந்துட்டாங்க, நல்லா ஃபன்னாக போச்சு. பட் இந்த கதை பார்க்கும் போது எங்களுக்கு அப்படி தெரியல. ட்ரைலர் நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கதை இஸ் வெரி சீரியஸ் அண்ட் அது ஒரு த்ரில்லர் மாதிரி அந்த ஒரு ஜோனில் போயிட்டு இருக்கோம். பட் நாங்கள் ஓபி அடிச்சுக்கணும், ஜாலியாக விளையாடிட்டு. அப்போ டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும், சார் எப்படி இருந்தாங்க செட்டில், என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது? எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் நம்மளால சீக்கிரமாக படத்தையும் முடிக்க முடியும். ஓகே. யாருமே கோஆப்ரேட் பண்ணலைன்னா அடுத்த கட்டம் முண்டுக்கே போயிருக்காது. அது மெயின் காரணம் வந்து அருண் பாண்டியன் சார். இவரே வந்து சாதாரணமாக கேரவனுக்கு சாணா சொல்லுவேன், சார் ஏன் சார் இங்கே இருக்கீங்க, கேரவனுக்கு போங்கன்னா, டேய் உனக்கு என்னடா நீ உள்ளே போடா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் உட்காந்துருக்கேன், உனக்கு என்னடா அப்படிமா, சார் இல்லை சார் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சரி ரைட், நாங்கள் உள்ளே தான் போயிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் சார் கேரவன்லாம் போகணுன்னு அந்த தோணாதா? கல்ச்சர் என்னென்னா பிரிக்குது. ஒரு யூனிட்னா இந்த கிரியேஷன் இருக்க இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு, இட்ஸ் அ கம்பைன்டு ஒர்க், இட் இஸ் அ டீம் ஒர்க், இட் இஸ் அ குரூப் ஒர்க். அந்த குரூப்பில் நம்ம இருக்கணும். நம்ம தனியாக உட்காந்துட்டு நமக்குன்னு ஒரு ஒரு கிரீடம் தலையில் போட்டுட்டு நம்ம கொம்பு முளைக்கலையே. எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் யாராவது இப்போ நிறைய சம்பளம் வாங்குகிற ஆர்டிஸ்ட்டுக்கு கொம்பு முளைச்சிருக்கா? இல்லை. ஸோ எல்லோரும் ஒரே சம்பந்தம். ஸோ அந்த டீம் ஒர்க்குக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க திங்கிங்கில் இருப்பாங்க, க்ரியேட்டிவ். அது பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் தானே. இதை இவங்க பெருசாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அது பெருசாக இல்லவே இல்லை. எனக்கு பெருசாக தெரியல, உங்களுக்கும் தெரியக்கூடாது, பண்ணுறவங்களுக்கும் அது தெரியணும். தட் தனியாக உட்காந்துட்டு இது ஃபீல் பண்ணக்கூடாது. நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் பர்டிகுலராக அந்த கேரவன் தான் வேணும்னு வேற சொல்கிறாங்களா இல்லையா? அதனால தான் கேட்குறேன். அப்படி இருக்காங்க இன்னுமே இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் அப்படி இந்த பர்டிகுலர் கேரவன் வேணும், இந்த கலரில் வேணும்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க. அடப்பாவில. ஸோ அப்படி நான் ஒரு படம் பண்ணேன், அந்த ஹீரோ ஓகே பண்ணேன். ஓகே, அந்த ஹீரோ என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த கேரவன் வேணும்னு. நான் சொல்லிட்டேன் கேரவன் இருக்கும், ஆனால் ஹீரோவை மாற்றிட்டேன். கேரவன் படத்தில் இருந்துச்சுங்க, இந்த படத்தில் அந்த கேரவன்னு கொண்டாந்துட்டேன். ஏன்னா அவுட்டோர் ஷூட்டிங்கு, என் டாக்டர் நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம். ஆனால் கோகுல்கிட்ட டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவனை மாற்றிடுங்க அப்படின்னு. சார் எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்க அப்படி. ஓகேன்னு சொன்னேன், அவன் பேசினது சிலது பிடிக்கல, அதனால் மாற்றிட்டோம். என்னால் முடிஞ்சிச்சு, நான் மாற்றிட்டேன். உங்களால் முடியுமா? கேரவன் இல்லைன்னா ப்ரொடியூசர் டிசைட் ரைட்டுன்னு. எதுக்கு சார் இந்த படத்துக்கு பேர்? ஆக்சுவலி ஈஸியாக எல்லாத்தையுமே ரீச் ஆகும், ரெஜிஸ்டர் ஆகிடணும் அப்படின்னு. அது கதையிலையும் லிங்க் இருக்குல்ல. ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே, இது இவங்க இந்த கேரக்டர் பண்ணுறது கரெக்டு,
அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் ரைட்டுன்னு வச்சோம். ட்ரைலர் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஜான்ரா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இல்லை இது வேற மாதிரி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வந்து ட்ரைலர்லேயே எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. படத்தில் அந்த ஒரு ட்விஸ்ட் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மக்களை வந்து ஈர்க்கும்னு நினைக்கிறீங்க? படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட் இருக்கு. ஓ ஓகே, எங்களுக்கு அந்த ஒரு ட்விஸ்ட் ட்ரைலரில் அது சின்னதாக ரிவீல் பண்ணியிருக்கீங்க. குட்டியோண்டு. ஓகே, ஃபுல் மூவி நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைய இருக்கும். ஆஸ் அன் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்க்கும்போது நம்ம கெஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் நிறைய இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ட்ரைலர்லேயே அது கெஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த ஒரு வாய்ஸை நாங்கள் எதிர்பார்க்கலையே அப்படின்ற அந்த ஒரு ரெக்கார்டிங் வாய்ஸை அந்த ஸ்டேஷனே வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி புதுசாக இருக்குல்ல. இப்படி ஸ்டேஷனே யாருப்பா வந்து பிளாக் பண்ணுறா, போலீஸே யாருப்பா பிளாக் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸில் தான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது, இவ்வளோ ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எப்படி எதிர்பார்த்தீங்க? அது எப்படி வந்திருக்கு? லைக் அந்த ஸ்கிரிப்ட்லேயே அந்த கேரக்டர் வந்து அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. லைக் நோ இட் இஸ் லைக் மேட் இன் தட். அந்த ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டில் இருந்த எந்த ஒரு கேரக்டரும் அப் அண்ட் டவுன் எதுவுமே இருக்காது. வாட் எவர் ஹி ஹஸ் தாட் ஆஃப் இட் அதுதான் கம்ப்ளீட்டாக ஷூட்டிங்கில் நாங்கள் பண்ணோம். அண்ட் திஸ் ஒன் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ட்ரை அ போலீஸ் ரோல். ஐ வாண்டட் டு டூ இட் அண்ட் ஐ வாண்ட் ட்ரை ஸ்டன்ஸ் அண்ட் ஆல். ப்ராப்ளி இன் ஃபியூச்சர் ஐ டூ இட். இந்த படத்தில் ஸ்டன்ஸ் எதுவும் இல்லையா? ஓகே, அதெல்லாம் இல்லை. But this one police role in சொன்னோனே like I was very happy, like for my height and all I always wanted to try that. And scriptல பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட், நிறைய டர்ன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சஸ்பென்ஸ், த்ரில்லர்லாம் நல்லா இருக்கும். ஸோ ஐ வாண்டட் டு டூ இட். நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க இது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு? இல்லை, ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்டில் நிறைய பேருக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கிடைக்கும் சார். ஆனால் ஸ்ட்ராங் கேரக்டர் ஃபீமேலுக்கான அந்த ஸ்ட்ராங் கேரக்டர் கிடைக்கும் ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸில். பட் எல்லாருமே இருக்கும் போது அவங்களோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சதுன்னு சொல்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஷீ இஸ் த ஒன்லி ஃபீமேல் ஐ திங்க் நான் பார்த்தேன். அப்புறம் ஓகே ஓகே அப்படி கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி மூவிஸில் அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிச்சு? ஓகே, மேபி ஐ கன்ஃபியூஸ்ட் யூவா? ஓகே, நான் சொன்னது இந்த படத்துலயும் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அது நான் கரெக்ட் அப்படிதான் சார் கேட்டேன். நீங்க இந்த படத்துல வந்து ஸ்பெஷலான மொமெண்ட்னா எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ஆக்ஷன்ஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். நீங்க இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டிலா பண்ணாலும் அதுல ஒரு மாஸ் பண்ணிடுறீங்க. இந்த படத்துல ஏதாவது எங்களுக்காக சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, அது இப்போ நான் எல்லார்ட்டையும் என்னென்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்னென்னா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும். இப்போது ஹிந்தி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஏஜில் இருக்காரோ அந்த ஏஜுக்கு உண்டான கேரக்டர் பண்ணுறாரு. அந்த மாதிரி கலாச்சாரம் இங்கே இல்லை. இங்கே எல்லாருமே யூத்து அந்த மரத்தை சுற்றி ஒரு டான்ஸ் போட்டுட்டு ஒரு பண்ணலான்னு ஆசைப்படுறாங்க. நான் அப்படி படலை. ஸோ அந்த ஏஜுக்கு என்ன பண்ண முடியும், ஃபிசிக்கலாக எவ்வளோ தூரம் பண்ண முடியும், பிரெயினால் அடிக்க முடியும்னா அது செய்யலாம். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக என்னுடைய படம் அக்கேனம் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் ஏஜ் வைஸு ஏதாவது ஒரு 5 minutes ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்துச்சுன்னா அது பண்ணலாம். ஆனால் அதுக்காக நம்ம அது பண்ணக்கூடாது. இங்கே பறந்து போய் அடிக்கக்கூடாது, அடித்தவன் போய் பறந்து விழக்கூடாது. அது ரெண்டும் நடக்கக்கூடாது. நடக்குதுல்ல இப்போ நல்லா. பட் இந்த படத்துல நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குன்றது ஃபீல் ஆச்சு. எப்படி சார் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஷன்ஸாக இருக்காது, அது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம். ரிவீல் பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் அது. இல்லை, இதுக்கு மாஸ்டர் மிராக்கிள் மைக்கேல்னு அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு குணா பாலசுப்ரமணியம்ல. ஸோ அவருக்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகே சார், இப்போ ரைட் மூவி அப்படின்றதுனால நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பேன். அது ரைட்டா ராங்கா அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. யார் சொல்லணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்போவுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக போவீங்களா சார்? ரைட்டா இல்லை ராங்கா? இது நான் என்னை பற்றி பெருமையாக நானே சொல்லணுமா இல்லை இவர் சொல்லட்டுமே? சொல்லுங்கள், ரைட்டா ராங்க? ரைட். ஓகே, கோஸ்டாருக்கு டிசிப்ளின் பற்றி சார் சொல்லி கொடுக்கறது நிறைய இருக்கும் அப்படின்றது ரைட்டா ராங்கா? ரைட். ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்தாலே சாரோட பர்சனாலிட்டி வந்து அந்த ஒரு பவரை காட்டிடுவார் செட்டில். ரைட்டா ராங்கா? அது 100% ரைட். இன்டர்வல்ல நீ கொஞ்சம் தள்ளிடுறா, நான் பார்த்துக்கிறேன், நீ வாடா என்ன நேராக வந்து மோதுடா, ஒருத்தன் மோதி கீழே விழுந்தானே,
ஓ சும்மா மோதினதுக்கு கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, அப்ப அப்சல்யூட்லி ரைட் ரைட் ரைட். ஓகே, கோஸ்டாருக்கு வந்து அப்பா மாதிரி கேர் பண்ணுவாரு இன் ஆன் செட் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் செட்ல, ரைட்டா ராங்கா? ரைட் தான், ரைட் தான். அப்பா மாதிரி கேர் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா இருக்கும். படத்துல டிஃப்ரெண்டான ஒரு அருண் பாண்டியன் சார் எங்களால பார்க்க முடியுமா? ரைட்டா ராங்கா? ரைட் தான். அது கரெக்ட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சு பியர்டில் பண்ணிட்டாரு இவர். கரெக்டா இல்லையா? அதனால எல்லாமே ரைட் ரைட். ஓகே, இந்த ரைட்டை வந்து நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கணும். மக்களும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் சாருக்கு எல்லாமே ரைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்பவே டவுன் டு அர்த் பர்சனாக இருக்கீங்க சார். இந்த ஒரு விஷயம் வேணும்னா வேணும், இந்த ஒரு விஷயம் டிசிப்ளினாக நடக்கணும்னா நடக்கணுன்றதுல இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஆக்சுவலி. அக்ஷரா மேம்க்கு போலாமா? அப்போ பிக் பாக்ஸ் இது யாரை பத்தி? உங்களை பற்றி என்னை பத்தி நானே சொல்லணும். ரைட்டா ராங்கான்னு மட்டும் சொல்லணும். ரைட்டுனா ரைட்டு, எல்லாமே ரைட் சொல்லிடுறேன். கொஸ்டினே கேட்க வேணாம். கேட்க கூடாது இல்ல, நம்மளை பத்தி அடுத்த ஆள்கிட்ட தான் கேட்கணும். ஓகே, கோ ஹெட். கொஸ்டினே கேட்க வேணாம், எல்லாத்துலையும் ரைட் போட்டுடலாமா? ஓகே, பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? எஸ் எஸ், ரைட் ரைட் ரைட். ஓகே, நான் கேட்டது இல்லையே. சார் கிட்ட ஷேர் பண்ணதில்ல. மத்தவங்கிட்ட நான் போய் சொன்னேன். அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா நான் அது பார்த்தது இல்லை. பிக் பாஸ்லாம் பார்க்க மாட்டீங்களா சார்? ஓகே, ஏன்னா வாட்ஸ்அப் கிடையாது, பிசிக்கல் ஃபைட் தான். அது அந்த கிடையாது. ஃபைட்லாம் அந்த வேண்டாம். ஃபைட்ல அது சும்மா பேச்சுல ஃபைட் பண்ணிருப்பாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாமே. நீங்க ஹாப்பியா இருக்கீங்க சார். அப்ப இப்போ ஏன் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னு இந்த ஆசைப்படுறீங்க? சோஷியல் மீடியா வந்து பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுலயே அந்த 15 செகண்ட்ஸ் ரீல்ஸை பார்த்துட்டே வந்து லைஃப் போயிடுது அப்படின்னு அதை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு, ஆனா அதையே தான் பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஆனா நீங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்பவே இப்போ பார்க்கும்போது ஓகே இப்படி ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். ஓகே, அதனால தான் கேட்டேன், ஷாக்கிங்காக கேட்டேன். ஓகே, கோஸ்டாருக்கு ஃபேஷன் டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கீங்களா செட்ல? இந்த செட்லியா இல்ல, Wrong. ஒரே காஸ்டியூம், எல்லாருக்கும் ஒரே காஸ்டியூம். அதனால வந்து ஃபேஷன் டிப்ஸ்லாம் சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகே இல்ல. ஓகே, டயலாகை ப்ராக்டிஸ் பண்ணி கூட இருக்கவங்க கிட்ட வந்து நான் இந்த டயலாக் சொல்லட்டா அப்படின்னு நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்சனா செட்டில், ரைட்டா ராங்கா? ஆனா அங்கேயும் ஒரு 2 வாட்டி தான் சொல்வேன் நான். ஃபர்ஸ்ட் டேக்கெல்லாம் கிடையாது. First take. ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பட் பக்கத்துல இருக்கவங்க இது பண்ண மாட்டேன். அந்த ஐ மாதிரி டூ இட் மை செல்ஃப். யா ஓகே. செட்டில் அதிகமாக ப்ராங்க் பண்ணுறது அக்ஷராவா? ரைட்டா ராங்கா? ராங் ராங்கா. ராங். அப்போ நான் டைரக்டர் சார்ட்ட தான் கேட்கணும், இதுக்கு ராங் சொல்கிறாங்க சார், ப்ராங்க்லாம் பண்ண மாட்டாங்களா? ஃபன்னு, நான் குட் கேர்ள். குட் கேர்ள். இது ரைட்டா ராங்கா சார்? ரைட். இது ரைட்டு தான். ஓகே, இந்த ரைட் மூவி வந்து எந்த அளவுக்கு ரைட்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம், இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது இந்த படத்தில், ரைட் படத்தில் ரைட்டாக இருக்குது, கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்க அப்படின்னா? ஒன்றுக்காக மட்டும்தான் ரைட்டு வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு நண்பர்கள் வந்து படம் வந்திருக்காங்க, அவங்களுக்காகவாது எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்போ நீங்கள் தான் சார் சொல்லணும், சினிமா சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் நட்புக்காக வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு, அதுவும் இந்த காலத்தில் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் த சிம்பிள் திங் நினைக்கிறேன், ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் இந்த ரைட் படத்தை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, மெயினாக முதல்ல அவர் கொஞ்சம் பெரிய லெவலில் வரணும் எங்களுக்கு ஒரு ஆசை. 17 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, யாருமே வாய்ப்பு கொடுக்கலங்கும் போது நண்பர்கள் தானே கொடுக்க முடியும். ஓகே, அதனால் நானும் என்னுடைய நண்பர் ஜெயபாண்டியன் ஒருத்தர் நண்பர் அட்வொகேட்டாக இருக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணி கொடுத்தோம். புதுசாக இருந்திருக்கும்ல சார் இந்த சினிமா அப்படின்றது, அவர் 17 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஆனால் உங்களுக்கு அது புதுசாக இருந்திருக்கும். ஷூட்டிங்கே எங்கள் சொந்த படத்தை நாங்கள் ஷூட்டிங் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். ஓகே, சொந்த காசில் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. ஓகே, எல்லாமே புதுசாக இருந்ததா அப்போ? ஓகே சார், அப்போ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்னவா சார் இருக்கும் இதில்? ஆச்சரியம்னா சரி, ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் அந்த ஆக்ஷன் சொல்கிற மூமெண்ட், அவருடைய கேரக்டரே மாறிடுச்சு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டாக தெரியலாங்க. எல்லாரையும் கொஞ்சம் ஸ்பீடு பேச்சு, ரொம்ப குரலே கனத்த குரல், எல்லாரையும் நல்லா விரட்டி டைரக்டராக மாறிட்டாரு அந்த இடத்துல. வெரி ஃபாஸ்ட். ஸ்பீடு, நல்ல ஸ்பீடு. ஷூட்டிங்லாம் வந்து 35 நாள் போன வேகமே தெரியல. 35 days தான் ஷூட்டேவா? ஆமாம். ஓகே ஓகே, என்ன மாதிரி லொகேஷன் சார்? ஃபுல்லாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மட்டும்தான் கதை இருக்குமா இல்லை? வெளியே இருக்குது.
ஆனால் 35 டேஸில் எப்படி சார் ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் இது ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணதுனால தான். மாறி மாறி ஃப்ரெண்ட்ஸ் விட்டே கொடுத்துக்க மாட்டீங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி நடக்கும்? ம் அடுத்தடுத்து நம்ம எது கேட்டாலும் வந்து உடனே அவங்க செய்கிறாங்க. ம் இதனாலுமே இதுக்கு என்ன கணக்குன்னு ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. நான் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. வேற எனக்கு என்ன பிரச்சனை வருது? அதனால இந்த ஈஸியாக மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எல்லா படத்துக்கும் கிடச்சிட்டா நல்லா இருக்கும் போல சார். அருண் பாண்டியன் சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறீங்க. நீங்கள் பிக் அண்ட் சூஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் என்ன சார் எதிர்பார்க்கலாம்? அடுத்தது அது டைட்டில் அவங்க ரிவீல் பண்ணலை. ஓகே. ஸோ அந்த டைட்டில் சொல்லக்கூடாது. பட் அருள்நிதி கூட ஏற்கனவே நானும் அவரும் இந்த படம் பண்ணோம், டிமாண்டி காலனி. எஸ். பெரிய ஹிட் அது. இந்த படமும் நல்ல கதை, அது சரியான கதை. ஸோ அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டரு. பெரிய ஸ்பேஸ் இல்லைன்னா கூட ஒரு 20 மினிட்ஸ்னால் கூட 20 மினிட்ஸ் ஸ்ட்ராங். கடைசி வரைக்கும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேரக்டரு. அந்த டேரக்டரும் அருமையான டேரக்டர். என்னங்கடா உங்கள் சட்டம்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அது இல்லை, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு இவன் பிரசன்னா மியூசிக். ஓகே. ஸோ அது நல்ல, இதுக்கப்புறம் அதுதான் வரும். ஒரு கதை சொல்லும் போது நீங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப எந்த பாயிண்ட்ல சார் ஓகே நான் இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு, ஏன்னா நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருக்கும், இந்த ஒரு ஃபேக்டர்னால நான் இந்த கதையை பண்ணுறேன் அப்படின்னு. அருண் பாண்டியன் சாரோட கதைகளை அவர் சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். ஒரு ரொட்டீன் ஃபில்ம் இது வரைக்கும் பார்க்காத விஷயத்த அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நிறைய இந்த கதையிலையும் அப்படி தான் இருந்துச்சு. இது வரைக்கும் வராதது. ஒருவேளை வேறு எந்த இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் வந்துச்சான்னு எனக்கு அது தெரியாது. ஓகே. ஒரு மாதிரியா சிரிக்கிற இல்லை. ஸோ அதுதான் நம்மளுடைய ஒரு இது. அது கிரிப்பிங்காக இருக்கா, அது என்கேஜிங்காக இருக்கா அப்படின்னு தான் தோணும். ஓகே. ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு சார், நீங்கள் பார்த்து ஓகே ஃபஸ்ட் டைமே இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் குட் குவாலிட்டி அப்படின்னா என்ன சார் சொல்லுங்க? இல்லை அது இப்போ ஒவ்வொருத்தருக்கு தனி வே ஆஃப் இருக்கும். கதையை அருமையாக சொல்லலாம், ஆனால் அதை எடுக்கிற விதம் இருக்குல்ல, அதுக்கு இவருடைய கேமராமேனும் பெரிய சப்போர்ட்டு. ஸோ கூட இருக்கிற எல்லாரும் நல்லா சப்போர்ட்டு. பேசிக்காகவே ஹீ ஆல்சோ ஹேஸ் அ குட் நாலேஜ். ஸோ எல்லோரும் கூட இருக்கும்போது இன்னும் அருமையாக இருக்குது. இப்போ கேமராமேன்னு இன்ஸ்டியூட் கேமராமேன், அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. கொச்சடையான் அவர் தானே கேமராமேனு. ஸோ எனக்கு ஜூனியரு. ஸோ அவங்க எல்லோரும் ஒரு அகெயின் இட் இஸ் அ கூட்டு முயற்சி தான். இட் இஸ் அ குரூப், இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க்கு ஹஸ் சப்போர்ட்டட் அண்ட் ஹி ஹஸ் brought a very good ஸ்டோரி லைன். ஓகே. ஸோ அந்த ஸ்டோரி லைன் இம்ப்ரெசிவாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சார், நாங்களும் அதை ரொம்பவே நம்புகிறோம். இந்த ரைட் மூவி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல விஷயம் உள்ளே இருக்குன்றப்ப கண்டிப்பாக மக்கள்கிட்டையும் இந்த படம் ரீச் ஆகி ரைட்டாகவே வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்து அகெயின் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி டு இன்டர்வியூ சார். ஆக்சுவலி பர்சனலி நான் சொல்லணும். ரொம்ப நன்றிம்மா. ஓகே, ரைட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.